ஷே எப்பா பிரம்மா பேசுகிறப்பா. எல்லா மாநிலத்திலையும் பார்ட்ரு கட்டிட்டான். மந்திரவாதிகளை வச்சு மந்திரத்துகளை பண்ணி என்னென்ன பலி கொடுக்கணுமோ, உயிர் பலிகளை கொடுக்கணுமோ, ஆடு மாடு கோழி பறவைகளை என்னென்ன உயிர் பலி கொடுக்கணும்னு கொடுத்து டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் இதே சோழியாக மாநில வாரியாக உட்காந்து நடத்துதான். இப்போ 5 வருஷத்துக்கு ஒருக்கா எலெக்ஷன் வருதுன்னா அந்த மாநிலத்தில் எப்படி பிடிக்கணும், என்ன செய்யணும், ஜனநாயக ஓட்டு எப்படி வாங்கணும், எல்லானையும் அந்த அவனுடைய ஈரக்கொலையை எப்படி திருப்பி எப்படி வாங்கணும், அந்த காகித பேப்பரை வச்சு மந்திரம் பண்ணுவான். மந்திரம் பண்ணி தான் மாநில வாரியாக இறக்கி அந்த பேப்பர்லேயே போய் இயந்திரத்தை தட்டுத மூளையை திருப்பி வாங்கி நாற்காலி சேரில் உட்காந்து ஆட்டுதான். இது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? இன்றைக்கி தான் அந்த பார்டரை எல்லாம் உடைச்சி திங்கக்கிழமை எல்லாம் வீசி எல்லாம் டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் 25 மாநிலம், இலங்கை, சுலோன், கச்சத்தீவு, பெங்களூரு, எல்லாம் கேரளா எல்லாம் ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு எல்லாமே கட்டு உடைச்சிட்டாரு. தமிழ்நாடு தான் 100க்கு 100ங்காரு. ரொம்ப மோசத்தில் பண்ணி தான் ரொம்ப மோசத்தில் ஆட்டி வச்சுருக்கான், புரியுதா? அதனால் அந்த கட்டு உடைச்சிட்டாரு. அநியமாக ஆஸ்பத்திரிக்கு எல்லாமே போவான், வீட்டில் படுப்பான், கை கால் உதற விடுவார், அடுத்து கட்டில் படுத்து கிடப்பான். அவன் போட்ட நரைகளில் பிறண்டு கிடப்பான் அரசியல்வாதி. இப்போ பிறல விடுவார். தமிழ்நாட்டில் முதலமைச்சர், டெல்லி முதலமைச்சர் நீதான். முதலமைச்சரை பூரா கொண்டு போய் சேர்த்துரு. பிரதமராகவும் இருந்த எட்ட நாட்டு செடி அவனையும் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் படுக்க போடு. ரணவழி துடித்து ஊசியை குத்தி கொலையை அழுகி அவன் ஈரக்கொலையை அழுகி நாசமாகி ஆஸ்பத்திரியில் அவன் நியமித்த டாக்டர் பூராமே குத்தணும். அரசியல்வாதி நியமித்த டாக்டர் பூரா குத்து. இப்போ சென்னை மெட்ராஸில் குத்துதாங்க இல்லையாப்பா? உன் நிர்வாகத்தில் உள்ள கணக்கு நீ பாக்கியா இல்லையா? எட்ட நாட்டு செடி ஆட்டி விட்டுரு, சரியா? ஆட்டி அவன் கொலை ஆட விடணும், அவன் கொலை ஈரக்கொலை ஆட விடணும், குடும்பமே ஆட விடணும், புரியுதா? சென்னை மெட்ராஸில் ஆட விடு. அடுத்து ஒவ்வொரு மாநிலமாக முதலமைச்சரை பூரா ஆஸ்பத்திரிக்கு தள்ளிகிட்டே போய் உள்ளே படுக்க போட்டு குத்தணும். இல்லைன்னா அவன் குடும்பத்தில் கொண்டு போய் விடு. அவன் வாரிசுகள் கிடக்கும், பொண்டாட்டி புள்ள பேரம்பேத்தி அத்தனையும் கொண்டு போய் இறக்கி தட்டி குத்திக்கிட்டே இருக்கணும். நங்குன்னு குத்தி ஈரக்கொலையை அறுக்கணும், அழுக விடணும். தப்பு செஞ்ச உணர்வு ஒரு செகண்டு தான் வரும். தப்பு செஞ்சுட்டோம், கடவுள் உட்கார்ந்துருக்காரு, அந்த ஒரு வார்த்தை தான் அந்த நாக்கு வரும். அந்த பேகளுக்கு நரகள் பிடிச்ச நாத்தம் முடிச்ச பேக, சரியா? டெல்லி பிரதமரை சீக்கிரமாக ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் படுக்க போடு. ஒட்டக கோழி மாதிரி வரானா அப்படியே சப்பாத்தி தின்னு உடம்ப இறுக்கி வச்சுருக்கான், சப்பாத்தியாக தின்னு. அந்த குழுக்கையே நீ தான் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேரு. 2 பேரும் போய் படுக்க போட்டு குத்தணும். நங்குன்னு வாயில் குத்தணும். வெதற வாயும் கட்டியாச்சு பிரதமரை. அதை மாதிரி எல்லா அரசியல்வாதியும் கட்டிட்டார். இப்போ அந்த வாயு வெதறதை இழுத்துக்கிட்டே போவான். அத்தனை மாநில பிறவி தப்பு செஞ்சவன் பூரா எல்லாம் பூமியில் ஓட்டு முத்திரை போட்டான். ஜனநாயகம் வரைக்கும் அந்த வாயு வெதரோட சேர்த்தம் கட்டியிருக்காரு. அப்படியே இழுத்துக்கிட்டே போவான். மங்குன்னு இழுத்துக்கிட்டே தான் போவான். தட்டி விட்டுருவார். இப்போ வீசுதாருப்பா, டெய்லி வீசுதார். எலுமிச்சம்பழம் கனி சோழி முடிச்சிருவார். அரசியல்வாதியாக உதற விடணும் அப்படின்ட்டார். முக்கால்